இப்ப வந்தாலும் அந்த பிள்ளை. ஆமா. எங்க போயிட்டா? பிள்ளை ஆடி களைச்சு போச்சு. மேலெல்லாம் ஒரே தூசி துப்பு ஒரே வேர்வை. அதனால பாத்ரூம்ல போய் துணியெல்லாம் அவுத்து போட்டு பிள்ளை தண்ணி ஊத்திட்டு வர போய்க்குது. செல்வி அம்மா வந்திருக்குது. 100 ரூபாய் எங்கிட்ட கொடுத்துரு. பிடி இல்லாம சிறப்புமா கை குதிரை மாதிரி வேகத்தை கொடுத்து 100 வருஷத்துக்கு ஆயா அப்படியே இருக்கணும். இதே மாதிரியே வந்தாரா அந்த பிள்ளை. ஆமா. அவளை பார்த்ததே என் பொண்டாட்டி நினைப்பு வந்துருச்சா? என்ன சொல்ற? ஆமா. சரி சரி. கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆச்சு. 5 மாசம்? ஆமா. புது கல்யாணம். அப்பதான் புது கல்யாணம். மாமியார் ஊர்ல நோம்பி போட்டு இருந்தாங்க. மாமியார் ஊர்ல நோம்பி? மாரியா நோம்பி. என் மாமியார் நோம்பிக்கு கூட்டு போகணும்னு சொல்லி முன்னாடியே நோம்பிக்கு ஒரு 2 வாரம் இருக்கவே வந்துட்டா. 2 வாரம் இருக்கவே மருமகனை அழைக்கணும்னு வந்துட்டா. சரி சரி. வந்தவ வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல மருமகனை. ஆமா. கொஞ்சம் வந்து வேலை பண்ணு. மாமியாலியா? அது இல்லடா. வந்து வீட்டு வேலை ஏதோ ஒண்ணு பண்ண செய்யலாம் வாங்க அப்படின்னா. வீட்டு வேலை? ஆமா. சரி சரி. அப்புறம் நான் கொஞ்ச நாள் பண்ணையத்துல வேற இருந்தேன். பண்ணையத்துல இருந்தேன். சரி சரி. அத்தா பண்ணையத்துல கொஞ்சம் வேலை இருக்குது. உன் பிள்ளை வேணா கூட்டிட்டு போ, வேலை பண்ணிட்டோம். அப்புறம் நான் பொறுமையா வந்துடுறேன். சரி. நோம்பிக்கு 2 நாள் இருக்க வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி. எங்க அத்தையும் அப்புறம் என் பொண்டாட்டி போயிட்டாங்க. மாரியா நோம்பி 2 நாள் இருக்கு. சரி. நோம்பிக்கு எல்லாம் போயிட்டேன்டா. ஒரு வாரம் கீழே நோம்பிக்கு போயிட்டேன். ஆமா. சரி சரி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? உங்க மாமியா? நம்ம மருமவன் இப்படி எப்ப பார்த்தாலும் பூனை குஞ்சாட்டமே இருக்கிறானே, தேரவே மாட்டிக்கிறானே. அதானே நம்ம பிள்ளை ஏதாவது பண்றானா இல்லையா தெரியல. நம்ம மருமனுக்கு ஏதாவது செஞ்சு போட்டு வந்த வாட்டின்னு சொல்லி ஒரு 5-6 சந்தை ஏறி இறங்கி எள்ளு வாங்கிட்டு வந்தான். பைத்தியக்காரா, மாரியா நோம்பிக்கு எதுக்குடா எள்ளு மாவு வாங்கணும்? அரிசி மாவு தானே வாங்கணும். மாரியா நோம்பிக்கு அரிசி மாவு வாங்கி மாவெல்லாம் ரெடி பண்ணி விட்டா. சரி. மருமகனுக்கு தனியா ஏதாவது பண்ணணும் இல்ல? வராத மருமகன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது செஞ்சு போகணும்னு எள்ளு மாவு வாங்கிட்டு வந்துக்கிறான். ஆமா. எள்ளு அடிச்சு போடலான்னு. சரி சரி சரி. வாங்கிட்டு வந்து எள்ளு வாங்கிட்டு வந்து உரல்ல இடிச்சு எள்ளு உருண்டை பிடிச்சு எனக்கு குடுக்கணும்னு வச்சிருக்கிறா. நானும் எங்க நோம்பிக்கு போயிட்டேன். நீங்க போன உடனே வாங்க மருமகனே வாங்க இப்பதான் வரீங்களா அப்படின்னு சொல்லி சரியான உபசரிப்பு கொடுத்து கழுவிட்டா. கை கழுவிட்டு வாங்க மருமகனே சாப்பிடுவீங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி அப்புறமே பாத்துக்கலாம். என்ன சாப்பிட்டுதான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி நடு வீட்டுல உட்கார வச்சுட்டா. சரி. தலவாழை இலை போட்டா. தலவாழை விரிச்சு போட்டா. கொண்டு வந்து கருப்பு கருப்பா 5-6 புண்டையும் வச்சா. கருப்பு 5-6 உருண்டையை வச்சுட்டாங்க. 5-6 உருண்டையை வச்சா. இது என்னடாது பம்பா இருக்குது. நாம பண்ணையத்துல இருக்கும்போது இப்படிதானா நாம களிஞ்சோறும் கரைச்சு குடிச்சோம். கட்டியா போட்டாங்க, கரைச்சு ஊத்துனாங்க. ஏதோ நம்ம மாமியா வீட்டுக்கு வந்தானாச்சும் வெள்ளஞ்சோறு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு வந்தா இங்கே இதே களிதானா அப்படின்னு சொல்லி எங்க அத்தை வர வச்சுட்டு அவத்தையே நிக்கிறான். உனக்கு எனக்கு நான் என்ன பண்ண எப்படா இது நாம இது பண்றதுன்னு சொல்லி எங்க மாமியா கிட்ட அத்தை நீ பக்கத்துல நின்னா என்ன சாப்பிட முடியல, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது அப்படின்னு. அப்படி கூச்சமா இருக்குதுன்னா எங்க மாமியா வெளியே போயிட்டா. அப்புறம் நான் என்ன பண்ண அவ வெளியே போன சாகல அந்த எனக்குதான் எள்ளு உருண்டை தெரியாத அந்த 5-6 எள்ளு உருண்டை எடுத்து ஜன்னல் வழியா சோளக்காட்டுல போட்டேன். சரி. அப்ப அத்தா வாங்கத்தான் சாப்பிட்டேன்னு எங்க மாமியா இலை எடுக்க வந்தா. இலை எடுத்துட்டு போனவ கொஞ்சம் தூரமா தான் போய் சொல்லக்கூடாதா, பக்கத்துலயே என்னங்கிற இல்ல மருமகம் பரவாயில்ல. ஆமா. மனங்கோணாம 5-6 எள்ளுருண்டையே தின்னு போட்டா அப்படின்னா அப்புறம் எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. ஏன்டா நாம கலியுருண்டாங்காட்டிதான்டா தூக்கி சோளக்காட்டுல போட்டோம். எள்ளுருண்டை தெரியாம போயிருச்சு. மறுபடியும் கேட்டு சாப்பிடலாம். நம்ம மாமி என்ன நினைப்பா, இவன் எங்க ஒரு பெருஞ்சோறு திண்டியாட்டு இருக்குது அப்படின்னு நம்மள தப்பா நினைச்சிருவா. என்னடா பண்றது, அப்ப இது ஒண்ணு பண்ணலான்னு சொல்லி அப்புறம் சாயந்தரம் எல்லாம் வேடிக்கை பார்க்க போனோம். கோயிலுக்கு வேடிக்கை பார்க்க போனோம். சரி. பொம்பளைங்க எல்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க, ஆம்பளைங்க எல்லாம் குத்திட்டு இருந்தாங்க. என்னத்தரா பொம்பளைங்க மாவிளக்கு தட்டு தூக்கிட்டு வந்தாங்க. சரி. ஆம்பளைங்க அளவு குத்திட்டு. என்ன நினைச்ச? நான் வேற என்னமோ நினைப்ப. நீ ஒண்ணு பண்றது
அப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி கடைசியா சாயந்தரமா 5-6 மழை துளி வேற விழுந்துச்சுடா. 5-6 மழை துளி விழுவுது. மழை துளி விழுந்ததுக்கும் இதெல்லாம் நினைச்ச சளி பிடிச்சிக்கின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிருவாங்க. அப்புறம் எல்லாம் பூந்து வீட்டுக்கு ஓடி வந்துட்டோம். அப்புறம் அந்த 5-6 மழை துளி பேஞ்சதுக்கும் அதுக்கு விசு விசுன்னு காத்து அடிக்குதுடா. எங்க மாமியா அவங்க எல்லாம் உள்ள படுத்துருக்காங்க. நாங்க வெளியே திண்ணையில படுத்திருக்கிறோம். திண்ணையிலே படுத்துக்கிட்ட அந்த காத்து அடிக்க அடிக்க எல்லோருடைய வாசனை கப 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 கமனு வீசுது. என்ன ஏன்டா டேய் எள்ளு மாவு எப்படி மணக்கும்? எப்படி மணக்கும்? கம கம கமனு மணக்காது. எப்படியாவது நாம எள்ளுருண்டை சாப்பிட்டே ஆகணும். நாம தூக்கி போட்ட எள்ளுருண்டை எங்க இருக்கும்? சோளக்காட்டுல தானே இருக்கும். அது எங்க போயிரு போகுது? நாம எப்படியாவது போய் எடுத்து சாப்பிடறான்னு சொல்லி சாமத்துக்கு என்ன பண்ண வேட்டி எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டு போனடா சோளக்காட்டுக்கு. சோளக்காட்டுக்கு போய் மண்டி போட்டுக்கிட்டா. எதுக்குடா? எள்ளுருண்டை தூக்கி போட்ட எள்ளுருண்டை வண்டி போட்டுக்கிட்ட. இப்படி பெருவரல நீட்டிக்கிட்ட. பெருவரல் இந்த வரல இந்த வரல. சரி சரி நீட்டிக்கிட்ட வண்டி போட்டுக்கிட்டு மொல்லா போற சோளக்காட்டுக்குள்ள நொண்டிக்கிட்ட. அப்புறம் கொல கொலன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு குத்து ஒரு சூப்பு. கொல கொலன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு குத்து இன்னொரு சூப்பு. ஆனா எதுல குத்து எதுல சூப்புனா என்னமா சந்தேகப்பட்டு கேட்கறது பார்த்து என்னமோ பிள்ளை குத்தி சோப்புற மாதிரி கேக்குறேன். இந்த சோளக்காட்டுல என்னடா கிடக்கும்? சரி ரைட்னா. சரி கேக்குறேன். இப்படியே குத்துறது சூப்பராது ஒண்ணு கூட இடிக்கலடா. எல்லாம் பொலிக்குது. ஏன்டா எல்லோருண்டே வந்தாவல நிக்கும். நீ எப்படி ஒண்ணு கூட இடிக்கல. சரி அப்புறம் என்ன பண்ண நம்ம மாமியா எங்க எள்ளு இடிச்சிருப்பா? உரல்ல தான் இடிச்சிருப்பா. எப்படியாவது அந்த உரல்ல கொஞ்ச நேரம் ஒட்டிட்டு இருக்கோம். அத போய் சொரண்டி தின்னு போடலான்னு சொல்லி என்ன பண்ண மாடி கட்டுற சாலைக்கு பக்கத்துல உரல். ஆமா மாட்டு கொட்டாய் பக்கத்துல உரல் இருக்குது. அந்த உரல்ல தான் இடிச்சிருப்பா. அங்க போய் ஏதோ கொஞ்ச நேரம் இருக்கும் சொரண்டி நக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி ஓரண்டா முக்காடு போட்டுக்கிட்டு போனா அங்க போய் பார்த்தா அது என்னமோ அந்த வலிச்சுட்டு ஊடாட்டு வலிச்சு வச்சுட்டு போயிட்டான். சுத்தமா கழுவி வச்சுட்டா. ஆனா அந்த வாசனை உரலுக்குள்ள வருது. நம்மளால தாங்க முடியல. சரி இங்கதான் முடியல. நாக்குட்டு ஒரு நக்காது நக்கி போடலான்னு சொல்லி உரலுக்குள்ள தலையை விட்டு ஒரு நக்கலான்னு விட்டு ஒரு திருப்புன தலை போய் உரலுக்குள்ள மாட்டிக்கிச்சு. தலைக்கும் அந்த உரலுக்கும் கச்சதமா இருக்குது. போய் மாட்டிக்கிச்சு. என்ன பண்ண இந்தாண்டு ஒரு சுத்து சுத்துறது ஒரு குதி குதிக்கிறது இன்னொரு சுத்து சுத்துறது இன்னொரு குதி குதிக்கிறது. எது குதிக்கிற ஏதாவது லூஸ் மீட்டிங் ஆகும் நாம புடிங்கிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு குதிக்கிறேன். இப்படியே நான் சுத்திட்டு குதிச்சுட்டு இருக்கவும் அந்த கட்டுத்தறியில கட்டி வச்சிருந்த இறமை என்ன பண்ணிச்சு? இதோட நம்மளோட பெரிய இறமையாட்டு இருக்குதுன்னு சொல்லி அதை வந்துட்டு சோளக்காட்டுக்குள்ள ஓடி போயிருச்சு. அப்புறம் என்ன பண்ண இப்படியே நான் குதிச்சு சுத்தவும் நான் உள்ள சட்டி போடல ஒண்ணும் போடல. பேட்டி அவந்துட்டு விழுந்து போயிருச்சு. இப்படியே குமிஞ்சுக்கிட்டே நிக்கிறேன்டா. அப்புறம் ஒரு 5 மணி சும்மா இருக்கு எங்க மாமியா கதவை திறந்துகிட்டு பாலு குண்டா எடுத்துக்கிட்டு வெண்ணெய் சோப்பு எடுத்துக்கிட்டு வரால. எதுக்கு வரா? வீட்டுக்கு நிறைய உரமுறை வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பால் பீச்சு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் டீ எல்லாம் வச்சு கொடுக்கணும்னு சொல்லி வெண்ணெய் சோப்பு எடுத்துக்கிட்டு வரா. வந்த என்ன பண்ணா தூக்க நெப்பலையா குழம்பிட்டே வரா. இதுக்கு நான் இத்தனை உரமுறை கூப்பிடுவேன். ஒரு நோமினோடினா உரமுறை கூப்பிட கூடாது. ஆமா கட்டுதாரியில் கட்டி வச்சு இறமையாவது யாரோ உரல கல்லு கட்டி விட்டாங்க அப்படிங்கறால குழம்பிட்டு என்ன பண்ணா கடைசியா அது எங்கேயும் உதைக்கிற நிலைமையாட்டு இருக்குது. அவ வச்சிருந்தாருமா அப்படியே சைஸா கால ரெண்டி கட்டி போட்டா. என்னடா வம்பா இருக்குது. நான் தான் உரல கொள்ளமா பேச முடியலையே. உரல கொள்ள மாட்டிட்டு அப்புறம் கட்டி போட்டுட்டு என்ன பண்ணா அந்த 5 மணி சும்மா இருக்கு தண்ணி எடுத்து அடிவாவத்துல சலுப்பு 4 தடவை அடிச்சா. அடிவாவத்துல அடிச்சு விட்டு அப்புறம் தொலைவி பார்த்துட்டு நல்லா வச்சிருந்த அந்த வெண்ணெய் என்ன பண்ணா காளியாத்தா மாரியாத்தா காலையில சாயந்தரம் கூட பால் பீச்ச என் இறமைக்கு 4 காம்பு இருந்துச்சு. என் இறமைக்கு யாரோ பெரிய சுண்ணி விட்ட பெரிய சூனியமா விட்டுட்டாங்க. ஒரே காம்புதான் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணா நல்லா வெண்ணெய் நல்லா சொதம்பா எடுத்து வெண்ணெய போட்டு நல்லா நீவுறால விட்டு உருவன்னு உருவிட்டு இருக்கிறா.
ஏதாவது வந்து கேட்டுட்டு இருக்கிற இதெல்லாம் கேட்காத நீ. அப்புறம் விட்டுட்டு உருவுறா போட்டுட்டு பிடிச்சிட்டு உருவுறா. அது உருவ எனக்கு 5 மணி சும்மா இருக்கும். அப்படியே பச்சை வாழை போல பாட்டு சொரந்துட்டு நிக்குது. சொல்லு. என் காம்பு அப்படியே நிக்குது. ஏன்னா மாடா இருந்தா பால் கறக்கும். என்னத்தரா கரைஞ்சி கொடுக்கட்டும். என்ன பண்ண விடியிற வரைக்கும் ஒரியாட்டிட்டு இருந்தல. அந்த அடக்கி வச்ச மூத்தரத்தை என்ன பண்ண சொர்றன்னு போவினுக்குள்ள விட்ட ஒரு போவினி மூத்தரை நம்பி போச்சு. அழிஞ்சு போகுது. ஊக்கனப்பிள்ளையே எடுத்துட்டு என்னன்னு சொல்லிட்டு போறா. காளியாத்தா மாரியாத்தா உன் மகிமையம்மா. 4 காம்பு இருக்கும் போது கூட என் இறம எத்தனை லிட்டர் பால் பீச்சல. இந்த ஒரு காம்புல பாரு குண்டா வழியா பால் பீச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போன முன்னு போனாலா என்ன பண்ணா? ஐயோ அது எங்க பால் குடிக்கிற கண்ணுக்குட்டியாட்டு இருக்குதுடா. அத வார அவுத்துட்டு போயிட்டோம். கண்ணுக்குட்டி அவுத்துட்டா. அது பல்லு இருக்கிறதுக்கு ஓடி வந்து அந்த ஒரு காமல புடிச்சிட்டு குப்பு 4 இடி இடிச்சுச்சுரா. எல்லாம் உரிச்சிட்டு போய் ரத்தம் கொட்டி எல்லாம் புடிக்கிட்டு போய் சோளக்காட்டுல விழுந்து பொண்டாட்டி வேணாம் ஒண்ணு வேணாம் அன்னைக்கு ஓட வந்தாடா. இன்னைக்கு வரைக்கும் பொண்டாட்டி நினைப்பே எனக்கு வரல. இவளை பார்த்தாதான் எனக்கு வருது. இவ ஏதாவது ரெடி ஆவாளா? இல்ல அருமையான பிள்ளை. நீ உட்காருன்னா படுத்துக்குவா. அப்படியே பட்ட பிள்ளை அது வேணாடா. அருமையான பிள்ளைடா. அவள்கிட்ட ஜாக்கிரதையா நல்லா பேசி பிள்ளைய கரெக்ட் பண்ணு. சரி பிள்ளை அனுப்பிச்சிடுறோம் பாரு.